Rise and Shine Legends, this is Radhika. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா class 12 maths inside syllabus most important questions பார்க்க போறோம். Sum 21. Evaluate integral 3x plus 1 by x plus 1 whole squared into x plus 3 dx. First step சொல்லுங்க. Let I which is equal to integral 3x plus 1 by x plus 1 whole squared into x plus 3 dx. ஓகேவா? இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இன்டகிராண்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸாக ரிசால்வ் பண்ண போகிறோம். சரியா? இன்டகிராண்ட்னா என்னது? எந்த ஃபங்க்ஷனை நம்ம வந்து இன்டகிரேட் பண்ண போகிறோமோ அதுதான் என்னது இன்டகிராண்ட். சரியா? ரிசால்வ் தி இன்டகிராண்ட் இன்டு பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ். என்னாகும்? 3x plus 1 by x plus 1 whole squared into x plus 3 which is equal to a by இது வந்து x plus 1 whole squared இருக்கு இல்லையா? சரி, நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா a by x plus 1 plus b by x plus 1 whole squared. ஓகேவா? எது ஸ்கொயர்டில் இருந்தாலும் ஒரு டைம் ஸ்கொயர் இல்லாமல் அது எழுதிக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? ஸ்கொயரோட ஒரு டைம் எழுதிக்கணும். ப்ளஸ் சி பை இந்த எக்ஸ் ப்ளஸ் 3. ஓகேவா? இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கணும். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூவை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? ஃபைன் பண்ண போகிறோம். எதுக்காக இந்த மாதிரி பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸாக நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா நமக்கு இன்டகிரேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாகிடும். அதுக்காக தான். சரியா? இப்போ பாருங்கள், இதில் வந்து 3x plus 1 by x plus 1 whole squared into x plus 3 which is equal to, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா எல்லாத்துக்கும் எல்சிஎம்மாக நமக்கு வந்து இங்கேயும் ஒரே மாதிரி தான் டினாமினேட்டர் வரணும். சரியா? ஸோ x plus 1 whole squared into x plus 3ன்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா இதில் பாருங்கள் x plus 1 whole squared x plus 3 எல்லாத்துலேயுமே இருக்குல்ல. அதாவது இதுக்குள்ளார இதெல்லாம் இருக்கும். x plus 1 x plus 1 whole squared x plus 3. கரெக்டாக? அதனால தான் இதை எல்சிஎம்மாக நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே x plus 1 இருக்குது. இந்த x plus 1 whole squared into x plus 3 வரணும் அப்படின்னா இந்த x plus 1 எதால் மல்டிப்ளை பண்ணால் வரும்? x plus 1 into x plus 3 ஆல் மல்டிப்ளை பண்ணால் வரும். அதை நம்ம a கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ a into x plus 1 into x plus 3. புரியுதப்போ என்ன சொல்கிறேன்னா ஜஸ்ட்டு எல்சிஎம் தான் எடுக்கிறேன். ப்ளஸ் b into இங்கே பாருங்கள், இங்கே வந்து x plus 1 whole squared இருக்குது. ஓகேவா? பட் நமக்கு வந்து இங்கே என்ன இருக்குது? x plus 1 whole squared into x plus 3 இருக்குது. அப்போ இது வரணும் அப்படின்னா இதை நீங்கள் எதால் மல்டிப்ளை பண்ணணும்? x plus 3 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அந்த x plus 3-ஐ மேலே கொண்டு போயிட்டு b கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ b into x plus 3 ப்ளஸ் c into இங்கே பாருங்கள், இங்கே x plus 3 இருக்குது. நமக்கு என்ன வேணும்? x plus 1 whole squared into x plus 3 வேணும். ஸோ x plus 3-ஐ நீங்கள் x plus 1 whole squared-ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் இது வரும். அந்த x plus 1 whole squared-ஐ c-ஓட மல்டிப்ளை பண்ணிக்கணும். சரியா? புரியுதாப்பா என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நியூமரேட்டர்ஸை ஈக்குவேட் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா டினாமினேட்டர் எப்படி இருக்குது? சேம் தான் நமக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? நியூமரேட்டர்ஸை ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஈக்குவேட்டிங் தி நியூமரேட்டர்ஸ். இதில் வந்து இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. என்னாகும்? 3x plus 1 which is equal to a into x plus 1 into x plus 3 plus b into x plus 3 plus c into x plus 1 whole squared. கரெக்டா? இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்போ இதில் நமக்கு ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ மூணும் ஃபைன் பண்ணணும். ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த எக்ஸுக்கு பதிலாக இங்கே நான் -1 கொடுத்தேன் அப்படின்னா -1 + 1 0 ஆகிடும். ஸோ இது ஃபுல்லாகவே என்ன ஆகிடும்? நமக்கு 0 ஆகிடும். அதே மாதிரி இங்கேயும் சியும் என்ன ஆகிடும்? -1 + 1 0 ஆகிடும். ஸோ பி மட்டும் தான் இருக்கும். ஸோ பியோட வேல்யூவை நம்ம ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். சரியா? இப்போ புட் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு -1 என்னாகும்? 2 implies 3 into -1 + 1 which is equal to இங்கே என்ன ஆகிடும்? இது 0 ஆகிடும், இதுவும் 0 ஆகிடும். இப்போ b மட்டும் தான் இருக்கும். b into -1 + 3. ஓகேவா?
இப்போ இங்கே நாங்கள் -3 இது +1 which is equal to 3 ரூபாய் கையில் இருக்குது, 1 ரூபாய் கடன் கொடுத்துட்டோன்னா 2 ரூபாய் கையில் இருக்கும் 2b கரெக்டாக. இதில் பாருங்கள் 3 ரூபாய் கடன் 1 ரூபாய் தான் கையில் இருக்குது கொடுத்துட்டோன்னா 2 ரூபாய் கடன் which is equal to 2b. இப்போது -2/2 which is equal to b. ஓகேவா, இதிலிருந்து பியோட வேல்யூ என்னது -1 கரெக்டாப்பா. இதெல்லாம் அடித்தோன்னா -1 டைம்ஸ். ஸோ நமக்கு அப்போ பியோட வேல்யூ வந்து என்ன கிடச்சிருக்கு -1 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பாருங்கள் இந்த ஈக்குவேஷனில் இப்போ நான் வந்து இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக -3ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இது என்ன ஆகிடும் 0 ஆகிடும். இங்கே -3 வரதுனால -3 + 3 என்ன ஆகிடும் 0 ஆகிடும். ஸோ இந்த டேர்மும் 0 ஆகிடும், இந்த டேர்மும் 0 ஆகிடும். இந்த டேர்ம் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா, என்ன பண்ண போகிறோம் புட் x which is equal to -3ன்னு கொடுக்குறோம். இப்போ சொல்லுங்கள், இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேவா, ஸோ 3 × -3 + 1 which is equal to இது ஃபுல்லாக 0 ஆகிடும் அண்ட் இது ஃபுல்லாகவும் 0 ஆகிடும். c மட்டும் தான் இருக்கும். c × -3 + 1 ஹோல் ஸ்கொயர்டு. இப்போ சொல்லுங்கள், இங்கே என்ன ஆகிடும் மல்டிப்ளை ஆகிட்டு -9 வந்துடுமா +1 which is equal to c × -3 + 1 என்ன வரும் -2 வரும் இல்லையா. 3 ரூபாய் கடன் 1 ரூபாய் தான் கையில் இருக்குது கொடுத்துருவோன்னா 2 ரூபாய் கடன். ஓகேவா, இப்போ பாருங்கள் இங்கே 9 ரூபாய் கடன் 1 ரூபாய் தான் கையில் இருக்குது கொடுத்துருவோன்னா 8 ரூபாய் கடன் -8 which is equal to இங்கே -2 ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும். 2 ஸ்கொயர் பண்ணால் 4. ஸோ 4c அப்படின்னு ஆகிடும். ஸோ இதுலேருந்து -8/4 which is equal to c. இதுலேருந்து நமக்கு c என்ன கிடைக்குது -2 கிடைக்குது. ரைட்டாப்பா, இதால் இதை அடித்தோன்னா -2 டைம்ஸ். ஸோ நமக்கு சியோட வேல்யூ என்னது -2. ஓகேவா, இப்போது பியோட வேல்யூ சியோட வேல்யூ நமக்கு கிடச்சிட்டு ஏவோட வேல்யூ வேணும். எப்படி கண்டுபிடிக்கலாம், அந்த செகண்ட் ஈக்குவேஷனை பாருங்கள். இதில் பாருங்கள் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு -1 கொடுத்தோன்னே என்ன ஆச்சு இதுவும் 0 ஆச்சு, இதுவும் 0 ஆச்சு, பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் என்ன பண்ணோம் எக்ஸுக்கு -3 கொடுத்தோம், அப்போ இதுவும் 0 ஆகிடுச்சு, இதுவும் 0 ஆகிடுச்சு, சியோட வேல்யூ கிடச்சிடுச்சு. ஓகேவா, இப்போ எனக்கு ஏவோட வேல்யூ வேணும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே இருக்க எக்ஸ் எல்லாத்துக்கும் 0ன்னு கொடுக்குறேன். 0ன்னு கொடுத்தா என்ன ஆகிடும் நமக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். அதில் ஏபிசி 3மே தான் இருப்பாங்க. பட் அதில் வந்து நமக்கு பியோட வேல்யூவும் சியோட வேல்யூவும் தெரியும். ஸோ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டாலே ஏவோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, இப்போ என்ன பண்ணணும் put x which is equal to 0 in equation 2 பண்ணுங்க. இப்போ 0 போடுங்கப்பா. இப்போ என்ன ஆகும் இங்கே 3 × 0ன்னு ஆகிடும் இல்லையா. இப்போ இது 0 ஆகிடும், 1 தான் வரும். இங்கே 0 போட்டோன்னா 1 மட்டும் தான் இருக்கும். 0 + 1 1 தானே. ஸோ a × 1 இருக்கும், இங்கே என்ன இருக்கும் 3 தான் இருக்கும் இல்லையா. ப்ளஸ் b × 0 + 3 ஆகிடும். அப்போ 3 மட்டும் தான் இங்கே இருக்கும். ப்ளஸ் இங்கேயும் என்னது 0 + 1 1 தான் இருக்கும், 1 ஸ்கொயர். ஓகேவா, அப்போ 1 which is equal to 1 × 3 3 3a அப்படின்னு வந்துடும் இல்லையா. அதே மாதிரி ப்ளஸ் இங்கே b × 3 3b ப்ளஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் 1 × c c. ஓகேவா, இப்போது நம்மளோட ஏவோட வேல்யூவையும் ஏவோட வேல்யூ தெரியாது, பியோட வேல்யூ சியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பியோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம், b வந்து -1, c வந்து என்னது -2. ஓகேவா, இப்போ இங்கே -1 வந்துடும் ப்ளஸ் சியோட வேல்யூ வந்து -2. சரியாப்பா, இப்போ 1 which is equal to 3a -3, அதாவது 3 × -1 -3. சரியா, இது -2. அப்போது -3 -2 என்னப்பா -5 தானே. இந்த சைடில் போச்சுன்னா +5 வந்துடும். ஸோ 1 + 5 வந்துடும் which is equal to 3a. இப்போ 1 + 5 6. இந்த 3 வந்து இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ பையில் வந்துடும் which is equal to a. இதிலிருந்து ஏவோட வேல்யூ என்னது 2வா கரெக்டாப்பா. இதால் இதை கேன்சல் பண்ணோன்னா 2 டைம்ஸு கரெக்டா. அப்போ நமக்கு ஏவோட வேல்யூ என்னது 2. இப்போ ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ சியோட வேல்யூ எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை கொண்டு போயிட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரியா, சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என்ன வரும் 3x + 1/x + 1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு x + 3 which is equal to a க்கு பதிலாக 2. 2/x + 1ன்னு வந்துடும். இங்கே வந்து -1 இருக்குது. ஸோ இந்த மைனஸை முன்னாடி கொடுத்துடலாம். -1/x + 1 ஹோல் ஸ்கொயர்ட்
இதுலேயும் மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் 2/x + 3. ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த இன்டகிராண்டை தான் என்ன பண்ணி வச்சுருக்கோம், இந்த மாதிரி பிரிச்சுருக்கோம். இப்போ இன்டகிரேட் பண்ணணும். சரியா? அதாவது I which is equal to integral 3x + 1/x + 1 whole square into x + 3 dx. கரெக்டா? which is equal to இதை தான் நம்ம வந்து இப்படி பிரிச்சுருக்கோம். அதாவது 2 வந்து என்னது கான்ஸ்டன்ட் தானே. ஸோ வெளியில் எடுத்து எழுதிடலாம். தனித்தனி இன்டகிரலில் பிரிச்சுக்கலாம். டேரெக்டாக ஃபுல்லாக எடுத்து எழுதுறதை விட இதுக்கு தனி இன்டகிரல், இதுக்கு தனி இன்டகிரல், இதுக்கு தனி இன்டகிரலாக பிரிச்சிடலாம். ஸோ இங்கே கான்ஸ்டன்ட் 2 வெளியில் எடுத்து போட்டுக்கலாம். இன்டகிரல் 1/x + 1 dx. ஓகேவா? அதே மாதிரி இங்கே சென்டரில் மைனஸ் இருக்குது. அண்ட் இதில் பாருங்கள் x + 1 ஹோல் ஸ்கொயர்டு கீழே இருக்குது. இதுக்கு வந்து நமக்கு ஃபார்முலா வந்து என்னென்னா x⁴n ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணணும் இன்டகிரேட் பண்ணும்போது. அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இன்டகிரல் x + 1 ஹோல் ஸ்கொயர்டை மேலே எடுத்துகிட்டு வந்துடுறேன். x + 1 பவரில் -2 வந்துடும். இங்கே வந்து பையில் தானே இருக்குது, அப்போ உங்களுக்கு பவர் ப்ளஸில் இருக்குது. ஸோ மேலே வரும்போது நமக்கு பவர் மைனஸில் வந்துடும் dx. ஓகேவா? மைனஸ் அதே மாதிரி 2 வெளியே எடுத்துகிட்டு வந்துடுங்க. இன்டகிரல் 1/x + 3 dx. எதனால் இதே நம்ம மேலே எடுத்துகிட்டு வரல தெரியுமா? இது எந்த ஃபார்மில் இருக்குது தெரியுமா? 1/x அப்படின்ற ஃபார்மில் இருக்குது. சரி, அதாவது எக்ஸுக்கு பதிலாக x + 1 இருக்குது. இங்கேயும் எக்ஸுக்கு பதிலாக x + 3 இருக்குது. ஸோ இன்டகிரேட் பண்ணால் எனக்கு டைரக்ட் ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா? இன்டகிரல் 1/x dx is equal to log x + c. ஸோ அதுக்காக நான் இதை சேஞ்ச் பண்ணிக்காமல் வச்சுருக்கேன். இது மட்டும் என்னது, எனக்கு x⁴n ஃபார்ம் இது. ஏன்னா பவரில் 2 வந்துட்டாலே என்ன பண்ணணும், x⁴n ஃபார்முக்கு வந்துடும் அது இன்டகிரேட் பண்ணும்போது. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்கேயே சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன். சரியா? புரியுதாப்பா இது? சப்போஸ் உங்களுக்கு வந்து இது புரியலன்னா என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இன்டகிரேட் போட்டு இதை ஃபுல்லாக எழுதி dx போட்டுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை பிரித்து எழுதிக்கோங்க. சரியா? இப்போ சொல்லுங்கள், இதில் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இப்போ I which is equal to, இங்கே ஃபார்முலா எழுதிக்கலாம். we know that integral 1/x dx which is equal to log mod x plus c. ரைட்டா? அதே மாதிரி integral x⁴n dx is equal to x⁴n plus 1/n plus 1 plus c. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே 2 முன்னாடி வச்சுக்கலாம். இதை நம்ம இன்டகிரேட் பண்ணால் இப்போ என்ன ஆகும், log mod x plus 1 அப்படின்னு வந்துடும். அகெயின் நம்ம எக்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பையில் எழுதணும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும் பாருங்கள், எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 தான். 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. 1 + 0 என்னது, 1 தான். ஸோ பை 1 எழுதுறது 1 தான், எழுதாதும் 1 தான். அதனால தான் எழுதலை. சரியா? அதை ஒரே கன்ஃபியூஷன்லேயே இருக்காதிங்க. ஸோ தென் மைனஸ் இங்கே பாருங்கள், அதே மாதிரி இது இந்த ஃபார்மாக x⁴n. இப்போ எப்படி எழுதணும், எக்ஸுன்றது இங்கே x + 1, பவரில் -2 இருக்குது. அப்போ -2 + 1 by -2 + 1. கரெக்டா? அதே மாதிரி இதுக்கு -2 இன்ட்டு இது என்னது, இதுவும் அதே 1/x ஃபார்ம் தான். ஸோ log mod இங்கே எக்ஸுக்கு பதிலாக x + 3 இருக்குது. சரியா? ப்ளஸ் c. தட் இஸ் சிம்ப்ளை பண்ணி எழுதுங்க. சொல்லுங்கப்பா. which is equal to 2 log mod x plus 1 மைனஸ் இங்கே பாருங்கள், இங்கே -2 + 1 இருக்குது. 2 ரூபா கடன் 1 ரூபா தான் கையில் கொடுத்துருவோன்னா 1 ரூபா கடன். ஸோ -1 தான் வரும் நமக்கு டினாமினேட்டில். அந்த மைனஸும் இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும். சரியா? பையில் 1 தானே இருக்கும். அப்புறம் வந்து வேல்யூ இல்லை, அதனால் நம்ம 1 எழுதணும்னு அவசியம் இல்லை. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே x + 1 பவரில் -2 + 1 -1 வந்துடும். இங்கே நமக்கு -2 log mod x plus 3 அப்படியே இருக்குது ப்ளஸ் c. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதில் வந்து இன்னொரு ஃபார்முலா நமக்கு தெரியும். அது என்னென்னா, லாகிரிதமிக்லேயே வந்து லாக் ஆல்ரெடி நான் எழுதினேன் இல்லையா, கோஷன் ரூலு, log a minus log b which is equal to log a/b. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எழுதி போகிறோம். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த 2 டேர்ம்லேயுமே வந்து எது காமன், 2 காமன் இல்லையா? ஸோ 2 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா மிச்சம் எனக்கு வந்து log mod x plus 1 இருக்கும். இங்கே வந்து உங்களுக்கு மைனஸ் log mod x plus 3 இருக்கும். கரெக்டாப்பா? தென் இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, ப்ளஸ் இங்கே மேலே -1 இருந்தாலே அந்த டினாமினேட்டருக்கு இந்த டேர்மையே கொண்டு வந்துடலாம்னு அர்த்தம். ஸோ 1/x plus 1ன்றதான் இதோட மீனிங்கு. எழுதிட்டோமா? ப்ளஸ் c.
ஓகேவா? இப்போ தான் நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். log a minus log b which is equal to log a by b. எழுதுங்க பார்ப்போம். Therefore I which is equal to 2 log ஒரே மாடா போட்டுக்கோங்க x plus 1 by x plus 3 plus 1 by x plus 1 plus இதுவே டெஃபினைட் இன்டெக்ரலாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கான்ஸ்டன்சி வராது இல்லையா? இந்த சம் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இதை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியாப்பா?